இன்னைக்கு இந்த மனிஷ் யோகாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யோகா கலையை இந்த உலகத்துக்கு எடுத்துட்டு போறதுல இந்த மனிஷி இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா வந்து ரொம்ப முனைப்பா இருக்காங்க. டாக்டர் ஜெயந்தி அம்மா, டாக்டர் நடராஜன் ஐயா எல்லாம் வந்து இந்த யோகா கலையை உலகம் ஃபுல்லா எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப ரொம்ப பல நல்ல விஷயங்களை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றி அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த ரெண்டு நல்ல உள்ளங்களுக்கும் பெருந்துணையா இருக்கக்கூடிய மனிஷ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா டீமுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஒரு ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இயற்கையாவே ஒரு கூட்டா எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் அது முடியும். அந்த வகையில அந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா நான் இந்த டீமுடைய எஃபோர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பல வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னை மாதிரி எவ்வளோ பேர் என்னுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு இந்த நேரத்துல என்னுடைய மனமார்ந்த நன்றியை அந்த கடவுளுக்கும் இந்த டீமுக்கும் நான் சொல்லிக்க விரும்புறேன். இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்திருக்கிற தலைப்பு வந்து என்ன அப்படின்னா, பேசிக்கலி ஒரு மனித சமுதாயத்துல யோகா அப்படிங்கிறது மைண்டையும் பாடியில இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் நர்வஸ் சிஸ்டத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய 25 வருஷ யோகா கலையினுடைய அனுபவ வாழ்க்கையில இது ஒரு சிறந்த தலைப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நான் பலதரப்பட்ட பேருக்கு வகுப்பு எடுக்கிறதுல இந்த மூணும் இன்டர்லிங்கடா இருக்கிறத நான் உணர்ந்திருக்கேன். அதனால இன்னைக்கு அதை என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப ஆசைப்படுறேன். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில இந்த ப்ரெசன்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும்பாலும் அவங்க ஃபேஸ் பண்ற எல்லா பிரச்சனைகளும் அடிப்படையா எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னா, பொதுவா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க, ஓவர் திங்கிங், கண்டினியூஸா ஏதாவது ஒரு சிந்தனை பத்தி யோசிக்கிறதுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் தூக்கம் வரல, நான் எனக்கு கண்ணை மூடி தூங்கினாலே எனக்கு வந்து ஏதாவது ஒரு தாட் வந்து நான் டிஸ்டர்ப் ஆயிட்டேன், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால சிரமப்படுறாங்க. பீரியட்ஸ் ரிலேட்டடாவோ இல்லை குழந்தை பெற்றுக்கிறது ரிலேட்டடாவோ இல்லைன்னா மெனோபாஸ் ரிலேட்டடாவோ அவங்க உடம்புல யூட்ரஸ் ரிலேட்டடா ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஆகும்போது ரொம்ப சிரமப்படுறாங்க. பொதுவா ஆண்கள் பெண்கள் குழந்தையில இருந்து இப்ப எல்லாருக்குமே ஆங்ஸைட்டி அப்படின்னு புதுசா ஒரு பிரச்சனைய ஒரு புது பேர் வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் கோபங்கிறது காலகாலமா இருக்கிற ஒரு விஷயம். எல்லாருக்குமே எடுத்த உடனே கோபங்கிறது மட்டும்தான் அதிகமா தெரியும். பட் அதையும் தாண்டி இந்த ஆங்ஸைட்டிங்கிறது ரொம்ப பாப்புலரா போய்கிட்டு இருக்கு. ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த தலைப்பை சார்ந்துதான் இருக்கு. இப்போ நீங்க பல பேர்ட்ட கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்பெல்லாம் மெடிக்கல் செக்அப் அப்படிங்கிறது, ஹெல்த் செக்அப்ங்கிறது நார்மலாவே எல்லாருக்கும் சகஜமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்படி செக் பண்ணும்போது உங்க உடம்புல எல்லாமே நல்லா இருக்குங்க, உங்க உடம்புல இன்டர்னலி எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க பிசிக்கலி ஃபிட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அவங்களுக்கு மனசு சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு அமைதியா இல்லை, நான் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறேன், இல்லை நான் திடீர்னு அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிடுறேன், நான் ரியாக்ட் பண்றேன், என்னால என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, இதுக்கெல்லாம் வந்து யோகால ஏதாவது சப்போர்ட் பண்ணுமா அப்படிலாம் எனக்கு பல கவுன்சிலிங் நான் ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அந்த அடிப்படையில பாடியை மட்டும்தான் யோகா சரி பண்ணும் அப்படிங்கிறது ஒரு தவறான கணிப்புல மக்கள் முன்னாடிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப மெடிக்கல் சயின்ஸ்லயே நீங்க ஒரு சில டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சைக்கியாட்ரிஸ்ட்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா காமன் சர்ஜன் டாக்டர்ஸ் கூட என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க, பிராணாயமா பண்ணுங்க, கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க, இன்னும் நல்லா குயிக்கா ரெக்கவரி ஆகும், அந்த மாதிரி பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஐ ரியலி சல்யூட் ஃபார் தம். ஆமா, உண்மையிலே யோகா வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது யோகால இருக்கக்கூடிய விஷயங்கள் அது
ஆசனமா இருக்கலாம், ஒரு பிராணாயமாவா இருக்கலாம், இல்ல ஒரு முத்திரையா இருக்கலாம், இல்ல ஒரு தியான பயிற்சியா இருக்கலாம், ஒரு ரிலாக்ஸேஷன் பிராக்டிஸா இருக்கலாம். இந்த மாதிரி யோகா கலையில இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்த ஒருத்தர் உள்வாங்க ஆரம்பிச்சாலும் அவருடைய உடம்புல, அவருடைய பிரெயின்ல சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமா சிக்னல்ஸா மாறி அந்த அவங்க உடம்புல டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய சுவாசத்துல கனெக்ட் ஆகி அது மூலியமா அவங்களுடைய எமோஷன்ஸ், அவங்களுடைய ஹார்மோன்ஸ்லாம் பேலன்ஸ் ஆகிறது. அப்புறம் அவங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் எனர்ஜி, உள்ள இருக்கக்கூடிய எனர்ஜின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, உயிர் வாழ்றதுக்கு உண்டான எனர்ஜி. சாப்பிடுறோம், நினைச்சதை சாப்பிடுறோம், நினைச்சபடி வாழ்ந்துக்கிறோம், அதுல ஒரு எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அதெல்லாம் உள்ள ஏத்துக்கிட்டு நம்ம பிரெயின் பாடி ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானையும் சமமா எடுத்துட்டு போற ஒரு விஷயம். இந்த நேரத்துல இது நடக்கணும், இந்த நேரத்துல இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி, சரியான நேரத்துல தூங்குறது, சரியான நேரத்துல பசிக்க வைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த இன்னர் எனர்ஜி தான் பண்ணுது. ஸோ அதுக்கு யோக கலையில நல்ல பல விஷயங்கள் நடக்குது. தென் அடுத்ததான் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மைண்டுக்கும் நர்வஸ் சிஸ்டத்துக்கும் உள்ள கனெக்டிவிட்டி. பொதுவா பாத்தீங்கன்னா இதுல மேஜரா சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய மனசுக்கும் அவங்க மூக்கு வழியா உள்ள போய் வெளியே வரக்கூடிய சுவாசத்துக்கும் பெரிய பல வழிகள்ல டைரக்டாவே கனெக்டடா இருக்கிறத மெடிக்கல் சயின்ஸும் ஒத்துக்கிறாங்க. ஆராய்ச்சி பூர்வமா பல விஷயங்கள்ல அவங்களும் ப்ரூவ் பண்ணி சொல்லிக்கிட்டு வராங்க. அதுக்காக தான் வந்து இப்பெல்லாம் லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ஃபியூ இயர்ஸா வந்து லாஃப்டர் தெரப்பி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸா மெடிக்கல் சயின்ஸ் மூலியமா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதாவது சிரிக்கும் போது ஒருத்தருடைய மனம் வந்து ரொம்ப சாந்தமா, அமைதியா, சந்தோஷமா உணர்றாங்க. அவங்களுடைய பிரெயின் வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸுங்கிற டோபமைன், செரட்டோனின், மெலட்டோனின், ஆக்சிடோசின் எல்லாம் வந்து ஈஸியா சுரக்குது. அவங்க விழுந்து விழுந்து சிரிக்கும் போது அவங்களுடைய அடி வயிறுல நல்லா புல்லிங் நடந்து, ஒரிஜினலி ஒரு மனித உடம்புல காத்து மூக்கு வழியா உள்ள போகும்போது லங்ஸ் நல்லா விரிஞ்சு அவங்களுடைய வயிறு பகுதி நல்லா விரியுது. காத்து வெளியே மூக்கு வழியா போகும்போது லங்ஸ் சுருங்கும் போது வயிறுல நல்லா பலூன் மாதிரி சுருங்கும் போது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள், கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்லாம கழிவுகள், டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே ரிலீஸ் ஆகுது. அது சிரிக்கும் போது ஈஸியாவே நடக்குதுன்னு கனெக்ட் பண்ணி அந்த லாஃப்டர் தெரப்பிங்கிறது டெவலப் ஆயிட்டு இருக்கு. உண்மை அதுதான். ஸோ அதனாலதான் நம்ம முன்னோர்கள் எப்பயுமே சந்தோஷமா இருங்க, ஆனந்தமா இருங்க, நிம்மதியா அமைதியா இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இந்த மனசுங்கிறது அந்த மூச்சோட கனெக்ட். இப்போ ஒருத்தர் மனசு சாந்தமா இல்ல, கோபமா இருக்காரு, ரொம்ப பரபரப்பா இருக்காரு, இல்ல ஒரு ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்காரு, இந்த மாதிரி ஒரு நல்ல வழிகள் இல்லாம கெட்ட வழிகள் ஏதோ ஒருத்தர் ஒரு ஆணோ பெண்ணோ மாட்டியிருக்காங்கன்னா அவங்களுடைய சுவாசம் வந்து சீரா இருக்கிறது. அதாவது அவங்களுடைய உடம்புல சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து கனெக்ட் ஆகி அவங்களுடைய மனம் வந்து ஒரு சீரான நிலைமையில இருக்கிறது இல்லை. இதே இது ஒருத்தங்க நல்லா சிரிச்சு சந்தோஷமா அவங்களுடைய சுவாசம் நல்லா சீரா இருக்கிற பட்சத்துல அவங்க மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணும்போது அவங்களுடைய மனம் சாந்தமா நிம்மதியா இருக்கு. இயற்கையாகவே அவங்களுடைய உடம்புல நடக்க வேண்டிய அந்த மூச்சு சுவாசம்ங்கிறது ஒழுங்கா நடக்குது சொல்லி கண்டுபிடிச்சிட்டு பல விஷயங்களை ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி ஒருத்தங்க வேகமா இப்ப கோவப்படுறாங்க, இல்ல ஒரு ஒரு இதுல இருக்காங்க, ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் ஸ்டேட்டஸ்ல இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய பிரீத்திங்கை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா அந்த அந்த சுவாசம் வந்து அவங்க வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி ஒரு அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுவாங்க. அது அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து கோபமா இருக்கும், அடிக்கிறதுக்கு போகும், இல்ல ஃபெரசியஸா இருக்கும். ஸோ அவங்க பேலன்ஸ்டா இருக்க மாட்டாங்க. அது ஒரு நல்ல ஒரு ப்ரூஃப். அதை வச்சு அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் எந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட், இதே அவங்க நல்லா ஸ்லோவா ரொம்ப டீப்பா நல்லா ஃபீல் பண்ணி மூச்சு உள்ள எவ்வளவு உள்ள போகணும், எந்த அளவுக்கு உள்ள டிராவல் ஆகணும், எந்த அளவுக்கு உள்ள இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே தன்னை விட்டு போகணும்னு டிசைட் பண்ணி பண்ற பிரீத்திங் ப்ராக்டிசஸ், பிராணாயமா ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணும்போது அப்போ அவங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் வந்து அப்படியே ஆப்போசிட். ரிலாக்ஸேஷன் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத அப்படியே கார்டிசால் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சு ஹாப்பி ஹார்மோன்ஸுக்கு உண்டானது எல்லாம் பிரெயின் வந்து இன்டியூஸ் பண்ண ஆரம்பிச்சு.
இப்போ ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன், காம் டவுன், அமைதியா இருக்கிறது, நல்லா எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா பாக்குறதுங்கிற மாதிரிலாம் மாறுது. அதுவும் இப்ப இருக்கக்கூடிய மெடிக்கல் சயின்ஸ் மூலியமா நல்ல ப்ரூஃப்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆமா, யோகா பண்ணும்போது ஒருத்தருடைய வாழ்க்கையில அவருடைய சுவாசம் மூலியமா அவருடைய மனசை இந்த மாதிரிலாம் மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க. சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய மனநிலையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஆழ் மனதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே நல்லா ரிலாக்ஸ் ஆகுறீங்க, உங்க சுவாசத்தை இயல்பா வச்சுக்கிறீங்க, உங்களை நல்லா டீப்பா நீங்க மூச்சை இழுத்து விடுறதுல ரொம்ப பொறுமையா பண்றீங்க, நீங்க ரொம்ப காம் ஆகுறீங்க, இந்த மாதிரிதான் அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். நீங்க பல பல பேர்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நீங்க பல வழிகளை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ மைண்ட் அவங்களுக்கு பேலன்ஸ்டா இல்லை, அவங்களுடைய சுவாசம் ஒழுங்கா இல்லைன்னா அவங்களுடைய ஹார்ட் ரொம்ப படபடப்புன்னு வேகமா துடிக்க ஆரம்பிக்கும் போது சில பேருக்கு எமோஷனலி அவங்க டிஸ்டர்ப் ஆகி அவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்துடுது. ரொம்ப பேருடைய உயிர் பிரியிறது கூட இந்த மாதிரி சுவாசம் சீரா இல்லாம எமோஷனல் அட்டாச் ஆகி டக்குன்னு அவங்களுடைய மைண்ட் இம்பேலன்ஸ் ஆன உடனே அவங்களுடைய கான்சியஸ்னஸ் மிஸ் ஆகி அவங்க தவறிடுறாங்க. ஸோ யோக கலையில அது நிச்சயமா ரிவர்ஸ் பண்றதுக்கு பல நல்ல வழிகள் இருக்கு. நிச்சயமா அந்த விஷயத்தெல்லாம் ஒருத்தரால அவரே புரிஞ்சுக்கிட்டு அவரே தன்னையே ஹீல் பண்ணி அவரால் அதுல இருந்து வெளியே வர முடியுங்கிறதுக்கு பல ப்ரூஃப்ஸ் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நல்லா ரொம்ப டீப்பா கேர்ஃபுல்லா நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஒருத்தர் கூட பேசும்போது நம்மளுடைய சுவாசத்தை நம்ம சீரா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எதிர்க்க இருக்கக்கூடியவங்களுடைய பிஹேவியரை நாம தெரிஞ்சோ தெரியாமல அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியுதோ இல்லையோ, பட் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். அதே மாதிரி யோகா கலையில பிராக்டிஸ்னர்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒருத்தர்கிட்ட பேசுற முறைகள்லாம் மாறுது, அவங்க அவங்களுடைய சுவாசத்தை இயல்பா வச்சுக்கிறாங்க, அவங்களுடைய மைண்டை பேலன்ஸ்டா வச்சுக்கிட்டு தான் தனக்கு எதிர்க்க யாருக்கிட்ட பேசணும் எப்படி பேசணுங்கிறத அவங்க டிசிஷன் எடுத்து அவங்க பிஹேவ் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு அவங்களுடைய உடம்புல எந்த தப்பானதும் நடக்கிறது இல்லைன்னு சொல்லி யோகா கலையில பல வழிகள் ஆராய்ச்சி மூலியமா நாம நேரடியா பார்த்துட்டு இருக்கோம், மெடிக்கல் சயின்ஸும் சொல்லிக்கிட்டு வராங்க. அடுத்ததான் முக்கியமான இந்த இதுல என்னுடைய தலைப்புல ஹார்மோனல் பேலன்ஸ் முக்கியமான. இப்போ யோகா மூலியமா ஹார்மோனல் பேலன்ஸ் எப்படி நடக்குது? இப்பெல்லாம் மெடிக்கல் சயின்ஸ்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பொதுவா ஹார்மோனல் டேப்லெட், இப்போ ஒரு பொண்ணுக்கு பீரியட்ஸ் ஒழுங்கா வரல, இல்ல ஒரு பொண்ணுக்கு சரியான முறையில குழந்தை பெற்றுக்கிறதுக்கு உடம்புல சில நல்ல விஷயங்கள் நடக்கல அப்படின்னா உடனே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு, ஸோ ஹார்மோன் பேலன்ஸ் ஆகிறதுக்காக மெடிசின், டேப்லெட், இல்ல இன்ஜெக்ஷன் போடுறது, இல்ல ட்ரீட்மெண்ட் பண்றதுலாம் நடக்குது. ஸோ அதே விஷயத்துக்கு யோகால வழி இருக்கான்னு கேட்டா நிச்சயமா உண்டு. இதுக்கு ரெஸ்பான்சிபிளா யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ங்கிறவங்க ரொம்ப க்ளோஸ்லி ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவங்களுடைய எமோஷனோட அவங்களுடைய நர்வஸ் சிஸ்டத்தோட அந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸோட கனெக்டிவிட்டி இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது சரி பண்ற விஷயங்கள் யோகாவை நம்ம ஒருத்தருக்கு பயிற்சி கொடுக்கும் போது அவங்க ஈஸியா அதுல ஒரு உதாரணத்துக்கு எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தைராய்டு சொல்லலாம், இது கிட்னிக்கு மேல தொப்பி மாதிரி இருக்கக்கூடிய அட்ரினல் கிளான்ஸ் சொல்லலாம், அப்புறம் இன்சுலின் சுரக்கக்கூடிய பேங்க்ரியாஸ் சொல்லலாம், அதே மாதிரி யூட்ரஸ், யூரேட்டர்னு சொல்லக்கூடிய மற்ற ரீப்ரொடக்டிவ் ஆர்கான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் எல்லாமே எண்டோக்ரைன் கிளான்ஸ் மூலியமா ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாம் நம்ம சரியான முறையில யோகா கலையில பயிற்சி கொடுத்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சா டெஃபினட்டா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஹார்மோன் கொஞ்சம் கொஞ்சமா பேலன்ஸ் ஆகும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கொரட்டை அதிகமா இருக்கு, அதனால அவருடைய வாழ்க்கையில அவர் ரொம்ப சிரமப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, தூங்க முடியல, இல்ல அவருக்கு மூச்சு சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவர் தைராய்டு கிளாண்ட்னால அஃபெக்ட் ஆயிருக்காரு அப்படின்னு நம்ம யோகா கலையில தெரிஞ்சுக்கிட்டு தைராய்டு கிளாண்டை சரி பண்ணக்கூடிய கழுத்து சம்பந்தப்பட்ட பயிற்சிகள்லாம் கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொரட்டையில இருந்து வெளியே வர்றது, நல்லா டீப்பா தூங்குறது, அந்த தைராய்டு ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும்போது அவங்களுடைய வாழ்க்கையை மாறுறதை அவங்க பார்க்க முடியும். இந்த மாதிரி அட்ரினல் கிளாண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணும்போது அவங்களுக்கு யூரினேஷன் நல்லா இருக்கிறது,
தென் கிட்னில வரக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாம பாத்துக்கிறது, தென் சுறுசுறுப்பா இருக்கிறது, நேரத்துக்கு சீரான முறையில யூரின் நல்லா ப்ராப்பரா போகிறது, உடம்புல உள்ள கழிவுகள் வந்து சீரா வெளியே போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோக கலையில அவங்க பயிற்சி பண்ண பண்ண அதெல்லாம் சரியாகிறத அவங்க நேரடியா உணர ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் டயபெட்டிஸ் இருக்கு, எனக்கு நீரிழிவு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி சிரமப்படுறாருன்னா, நெடுங்காலமா ரொம்ப வருஷங்களா நான் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்கன்னா, அவங்க யோக கலையில உள்ள இன்வால்வ் ஆக ஆக அவங்க பயிற்சி பண்ண பண்ண என்ன ஆகும்னா, பேங்க்ரியாஸ் அப்படிங்கிற அந்த எண்டோகிரைன் கிளாண்ட் நல்லா வேலை செய்ய தூண்டப்பட்டு இன்சுலின் நல்லா ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் அவங்க ப்ரீவியஸ் லைஃப்ல இருந்து கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறது. டாக்டர்கிட்ட அடிக்கடி ரிவ்யூக்கு போகும்போது இந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்தீங்க, இப்போ நீங்க உங்க லைஃப் ஸ்டைல யோகா பண்றது, மத்த டயட்டை கரெக்டா ஃபாலோ பண்றது, மெடிசன் ஒழுங்கா எடுத்துக்கிறது மூலியமா நீங்க கொஞ்சமா ரிவர்ஸ் ஆகுது. அதனால நம்ம மெடிசனுடைய இது அளவை குறைச்சிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 100 mg கொடுத்துட்டு இருக்காங்கன்னா 75 mg குறைச்சிக்கிறதா இருக்கட்டும். அதுல இருந்து படிப்படியா குறைஞ்சு இருக்கிறதே குறைஞ்ச மில்லிகிராம் இல்ல எம்சிஜிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து அவங்கள டாக்டர்ஸே என்கரேஜ் பண்ற மாதிரிலாம் மாறிக்கிட்டு வராங்க. அப்படி எவ்வளவு நீரிழிவு டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸை நம்ம யோகா கலையில கொண்டு வரும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க வாழ்க்கையே மாறுது. அவங்க வந்து எமோஷனல் இம்பேலன்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகாம தன்னைத்தானே தன்னால வந்து டிசிப்ளின் லைஃபுக்கு எடுத்துட்டு போக முடியும்னு நேரத்துக்கு சாப்பிட்றதா இருக்கட்டும், நேரத்துக்கு தூங்குறதா இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த மைண்டை வந்து ஹார்மோன் அட்டாச் அந்த எமோஷன் எல்லாம் ஹேண்டில் பண்ணி அவங்க வந்து கரெக்டா நான் ஏற்கனவே என்னென்ன தப்பு பண்ணோம் அதெல்லாம் செய்யாம இருக்கணும், எப்படி தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக்கணும்னு அவங்க அவங்கள மாத்திக்கிறாங்க. தென் இதுல வந்து என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பேங்க்ரியாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குன்னு உண்டான ஆசன பயிற்சிகள், அதுக்குன்னு உண்டான பிராணாயாம பயிற்சிகள், அதுக்குன்னு உண்டான முத்திரை பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கும்போது கரெக்டா அந்த பேங்க்ரியாஸுங்கிறது நல்லா தூண்டப்படுறத நேரடியா இந்த ரிசல்ட் பார்க்கறது மூலியமா பார்க்க முடியுது. அது மாதிரி பிரீத்திங் ப்ராக்டிஸ் பிராணாயாமம் எல்லாம் பண்ணும்போது கரெக்டா லங்ஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகி நல்லா லங்ஸ் சுருங்கும் போது எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான ஒரிஜினல் ஆக்சிஜன் சப்ளை ஆகுறதுனால பேங்க்ரியாஸ்ங்கிற ஆர்கான் மட்டும் இல்லாம உடம்புல உள்ள எல்லா ஆர்கானுக்குமே முறையான ஆக்சிஜன் போகும்போது எல்லாமே சீரா தூண்டப்பட்டு இந்த ஹார்மோன் வந்து பேலன்ஸ் ஆயிடுது. அதே மாதிரி அவங்க சப்போஸ் ரிலாக்ஸேஷன் கிடைக்காம சிரமப்படுறாங்க, அதனாலதான் அவங்களுடைய ஹார்மோன் வந்து பேலன்ஸா இல்லைன்னா அவங்க ரிலாக்ஸேஷன் ஆசனாஸ், ரிலாக்ஸேஷன் பிராணாயாமாஸ், ரிலாக்ஸேஷன் சம்பந்தப்பட்ட முத்திரை பயிற்சிகள், தியான பயிற்சிகள்லாம் பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிவர்ஸ் ஆகுது. முன்னாடி இருந்ததுக்கு நான் இப்ப நல்லா நல்லா ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மாறுறதை பார்க்க முடியுது. அதே மாதிரி அவங்க உடம்புல 24 மணி நேரமும் சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனா இருக்கட்டும், அவங்களுடைய அந்த பிளட்டை எடுத்துட்டு போகக்கூடிய நர்வஸ் சிஸ்டமா இருக்கட்டும், அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பேலன்ஸ் ஆகிறத நேரடியா உணர முடியுது. அவங்க ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்குன்னு போறாங்கன்னா முன்னாடி இந்த கண்டிஷன்ல இருந்தது, இந்த இந்த பிரச்சனைகள்லாம் ரிவர்ஸ் ஆகிறத நேரடியா பார்க்க முடியுதுன்னு அவங்களே ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. அதெல்லாம் நேரடியாவே பார்க்க முடியுது. இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்க வந்து ட்விஸ்டிங் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது அவங்களுடைய பேங்க்ரியாஸ் வந்து நல்லா தூண்டப்பட்டு இந்த கணைய சுரப்பி நல்லா வேலை செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. சில பேர் கேட்குறாங்க ஒரே நாள்ல எனக்கு சரியாகுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பல வருஷ வாழ்க்கையில அவங்களுடைய எமோஷன், அவங்க உள்ள அடக்கி வச்சிருக்கக்கூடிய கெட்டது எல்லாத்தையுமே ஒரு நாள்ல அவ்வளவு ஈஸியா வெளியே தள்ள முடியாது இல்லையா? ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கறது மாதிரி நம்ம யோகா கலை பயிற்சியில கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி நல்லா பேக்வேர்ட்ல பெண்ட் பண்ணுங்க, இந்த ஆர்கன் நல்லா வேலை செய்யும், ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணுங்க, இந்த உங்களுக்கு வந்து நல்லா குனியும் போது உங்க தலைக்கு உங்களுடைய பிரெயினுக்கு நல்ல ஆக்சிஜன் அதிகமா சப்ளை ஆகும்போது நீங்க நேச்சுரலாவே காம் ஆயிடுவீங்க, பாடி லேஸ் ஆயிடும், ரிலாக்ஸ் ஆயிடும், உங்க உடம்புக்குள்ள எனர்ஜி அதிகமா ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி நல்ல கொஞ்சம் சர்வாங்காசனா, விபரீத கரணி, அப்புறம் சிரசாசனா, இந்த மாதிரி இன்வர்ஷன் போர்சஸ் எல்லாம் கொடுக்கும்போது அவங்களுடைய சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி பிராணாயாமம் எல்லாம் பண்ணும்போது உங்களுடைய ஹார்மோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெகுலேட் ஆகணும். நம்ம சயின்டிபிக்லாம் அவங்கள புரிய வைக்கிற மாதிரி டீச் பண்ணும்போது அவங்க சுலபமாவே அவங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. இப்படிதான் அவங்களுடைய எமோஷன் வந்து நேச்சுரலாவே ரெகுலேட் ஆகி எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி பயிற்சி பண்ண பண்ண அவங்க சூப்பராகவே வெளியே வந்துடுறத பார்க்க முடியுது. அடுத்தது எமோஷனல் ஹீலிங். பொதுவா பாத்தீங்கன்னா யோக கலையில இந்த எமோஷனல்
தன்னைத்தானே தன்னோட எமோஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியறது இல்ல. இப்ப ஒருத்தங்க உடல் ரீதியா பாதிக்கப்படலைன்னா கூட மன ரீதியா ரொம்ப, இல்லைன்னா உணர்வு ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு நோயின்னு இல்லாம தூக்கங்கிறது பேசிக்கலி உடம்பு சம்பந்தப்பட்டதுன்னு இல்லாம உணர்வு சம்பந்தமாவோ இல்ல மனசு சம்பந்தமா தான் வருது. பொதுவா அடிப்படையான இது வரைக்கும் ஆராய்ச்சி பூர்வமா சொல்லும் போது பெர்சன்டேஜ் வந்து எமோஷன் இல்லைன்னா மனசு ரிலேட்டடா தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும்போது யோக கலையில அதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ உதாரணத்துக்கு பயப்படுறேன், அதனால எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, இல்லைன்னா எனக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம் வருதுன்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல திடீர்னு நான் என்னை புரிஞ்சுக்காம டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு கத்திடுறேன், ஆங்ஸைட்டி படப்புறப்பாயிடுறேன், இல்லைன்னா எனக்கு எப்ப பாரு ஏதாவது ஒரு தாட் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாமே உணர்வு சம்மந்தப்பட்டது. இதுலயே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போனா கோவப்படுறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு வயசுக்கு மேல இல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு திடீர்னு ஒரு இழப்பு வந்துருச்சுன்னா தனியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரிலாம் எமோஷனலி லாக் ஆறவங்களுக்கு எல்லாம் யோக கலையில நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் நம்ம யோக கலையில நம்ம இந்த தன்னைத்தானே புரிஞ்சுக்கிறது எப்படி, அவேர்னஸ், எனக்கு என் உடம்புல இந்த விஷயங்கள் இருக்குன்னா அதை நான் இப்படிதான் பார்க்கணும், இப்படி பார்க்க கூடாது, இப்படி பார்க்க ஆரம்பிச்சா எனக்கு வாழ்க்கை மாறிடும் புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், என்னுடைய சுவாசம் வந்து சரியா இல்லை, என்னுடைய சுவாசத்தை நான் கவனிச்சு நான் கொஞ்சம் நான் என்னையவே கண்ணை மூடி நான் என்னுடைய சுவாசத்தை உள்வாங்கி நல்லா ஃபீல் பண்ணி பண்ணும்போது அதை நான் அப்சர்வ் பண்ண என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய தசைகள்லாம் ரிலாக்ஸ் ஆகுது, என்னுடைய எமோஷன்லாம் கொஞ்சமா பேலன்ஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும். தென் அவங்க இந்த சாந்தி ஆசனா, தென் மக்கராசனா, அப்புறம் அத்வாசனா, அப்புறம் ஜேஎஸ்திகாசனா, மத்ய கிரீடாசனா, இந்த மாதிரி மெடிடேஷன் ஆசனாஸ் இதெல்லாம் பண்ணும்போது சித்தாசனா எல்லாம் பண்ண அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய எமோஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை விட்டு ரிலீஸ் ஆகுது. தனக்குள்ள எமோஷன் வேணும், அதுல எந்த எமோஷன் தனக்குள்ள இருக்கணும், எந்த எமோஷன் தனக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்மளை ஹேண்டில் பண்ண முடியுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் விட டாப் என்னன்னா, அவங்க பொதுவா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போன ஒரு மிகப்பெரிய ரகசியம் வந்து ஓன் சாண்டிங்கா இருக்கட்டும், இல்ல சாண்டிங் மெத்தட், ஒரு ஒரு வார்த்தையவோ இல்ல ஒரு மந்திரத்தையோ திருப்பி திருப்பி உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது எமோஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேலன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு போன அந்த ரகசிய வழிமுறைகள்லாம் யோக கலையில சாதாரணமாவே இருக்கு. அப்போ அதெல்லாம் அவங்க பண்ணும்போது அவங்களுடைய எமோஷன் வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப பேருக்கு கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா கன்சிஸ்டன்சி. இப்ப அவங்களுடைய மனசு வந்து எப்படின்னா ஒரு விஷயத்த எடுக்கிறாங்க, அது ஒரு ஜிம்முக்கு போறதா இருக்கலாம், இல்ல ஸ்விம்மிங் போறதா இருக்கலாம், வாக்கிங் போறதா இருக்கலாம், இல்ல பெயிண்டிங் பண்றதா இருக்கலாம், இல்ல யோகா மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கையில காலையில ரொட்டீனா ஒரு சில விஷயங்களை பண்றாங்கன்னா அதை தாண்டி இதெல்லாம் தேவை, தன்னுடைய வாழ்க்கைக்கு இதெல்லாம் அவசியம்னு தெரிஞ்சு அதை ரொட்டீனா கன்சிஸ்டன்டா ஒரே ட்ராக்ல போறதுக்கு யாருக்கும் அவங்களுக்கு அந்த கம்ஃபர்டபிலிட்டி இல்லாம இருக்கு, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காங்க. அது வந்து யோகா கலையில எப்படி சரியாகுது அப்படின்னா, நிச்சயமா எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு டெய்லி அவங்க யோகா பண்ண அவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆசனா பண்ணி அவங்களுக்கு பிடிக்கிறதுனாலயோ, இல்ல ஒரு பிராணாயமா பண்ணி பிடிக்கிறதுனாலயோ, இல்ல ஒரு முத்திரை பயிற்சியோ இல்ல ஒரு தியான பயிற்சியோ பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தேவைன்னு ஒரு சின்ன ஒரு பொறி தெரிஞ்சா கூட அதுல நல்லா அவங்க ஃபீல் பண்ணி அவங்க நல்லா டெடிகேட்டடா அதுல டெய்லி பண்ணி இப்போ உதாரணத்துக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ண டெய்லி ஒரு 100 கிராம் குறையுது, 200 கிராம் குறையுது, ஒரு அரை கிலோ குறையுது, 1 கிலோ குறையுது, அப்படி அவங்க டைரக்டா அப்சர்வ் பண்ணி அவங்க அந்த பாடியோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை தொடர்ச்சியா பண்ணும்போது பார்க்க அவங்க ரொம்ப ஈஸியா மாறிடுறாங்க. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியா அவங்களுடைய வாழ்க்கையை மாத்திடுது. ஸோ அந்த அடிப்படையிலையும் வந்து யோகக்கலை மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்குள்ள இருக்கிறது. இருந்தாலும் நேரம் கம்மியா இருக்கிறதுனால என்னுடைய கன்க்ளூஷனா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, யோகக்கலையை வந்து ரொம்ப பேர் ஒரு எக்ஸசைஸா தான் பாக்குறாங்க. அது வந்து ஒரு நம்மளுடைய வாழ்க்கையினுடைய, அதான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போனாங்க இல்லையா, 84 லட்சம் வகையான ஆசன பயிற்சிகள் யோக கலையில பிராணாயாம பயிற்சிகள் உள்பட முத்திரை பயிற்சிகள் உள்பட இருக்கு. 84 lakhs
இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் அதை வாழ்ந்து அதை உணர்ந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுல இருந்து அதனுடைய வாழ்க்கை முடிகிறது வரைக்கும் இந்த யோகக்கலை வந்து மனித வாழ்க்கையில இம்பார்ட்டன்ஸா இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு போனாங்க. அது முழுக்க முழுக்க உண்மை. அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியுமோ நம்ம யோகக்கலை மூலியமா பார்க்கும்போது நிச்சயமா அவங்களுடைய பாடி பேலன்ஸ் ஆகுது. அதே மாதிரி அவங்களுடைய பிரெத், அவங்களுடைய சுவாசம் பேலன்ஸ் ஆகுது. அவங்களுடைய மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தன்னை தானே புரிஞ்சுக்கக்கூடிய அந்த பேலன்சிங் ஸ்டேஜ் வருது. தனக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷன்ஸ்ல எந்தெந்த நேரங்கள்ல எந்தெந்த எமோஷனை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிற அந்த பேலன்சிங் சென்ஸ் வருது. அதே மாதிரி பெண்கள் மட்டும்தான் இல்லை, ஆண்கள், குழந்தைகள், பெரியவங்க எல்லாருக்குமே ஹார்மோன் அப்படிங்கிறது மேண்டட்டரி. ஸோ அந்த ஹார்மோனை வந்து தன்னுடைய ஏஜுக்கு, தன்னுடைய வாழ்க்கைக்கு, தன்னுடைய வாழ்க்கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படிதான் சாப்பிடணும், இந்த மாதிரிதான் உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு யோகா பண்ணணும், எல்லா யோகாக்களில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பண்ணணும், வாக்கிங் போகணும், இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுடைய ஹார்மோன் வந்து கொஞ்சமா பேலன்ஸ் ஆகுது. அதே மாதிரி எப்பயுமே நல்லா சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய, நான் எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கேன், நான் நல்லா கான்பிடென்டா இருக்கேன், நல்லா தெளிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எனர்ஜி, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கு இல்லையா, அது நல்லா பேலன்ஸ் ஆகுது. இப்படிலாம் வந்து பல விஷயங்கள் யோக கலையில ஒருத்தர் நல்லா இன்வால்வ்டா போக போக டெஃபினட்டா வரும். வந்துகிட்டு இருக்கு. இன்னும் மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கிடைக்க கிடைக்க இன்னும் இது நல்ல பல நல்ல மாற்றங்கள் வரும். நிச்சயமா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் நல்லபடியா உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அஹ் என்னதான் நம்ம பல விஷயங்களை சொன்னாலும் பர்சனலி நாம லைவா நாம பயிற்சி செஞ்சு அனுபவிக்கும் போதுதான் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது புரியும். ஐ ஹோப் நான் நல்லபடியா என்னுடைய விஷயங்களை கருத்துக்களை சொல்லியிருக்கேன்னு நான் நம்புறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த மனிஷி இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகாவுக்கும் ஐயா நடராஜனுக்கும் அம்மா ஜெயந்தி என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ்.